நம்ம மல்லி இலை துவையல் அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் மல்லி இலை கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் உப்பு, கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் புளி, ஒரே ஒரு பல்லு பூண்டு, அப்புறம் 3 காஞ்ச மிளகாய். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா எக்ஸ்ட்ரா மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ பாத்திரம் வச்சுருக்கோம். இப்போ ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, இப்போ இது வறுபட்டுருச்சு. இது கூடயே நம்ம வரமிளகா போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சோம் இல்லையா, இந்த 3 மிளகாய் போட்டுடலாம். இது வறுக்கும் போதே இந்த ஒரு பல் பூண்டு தோலை எடுத்துட்டு போட்டுடுங்க. லேசாக வறுத்தா போதும். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டுடலாம். புளி போட்டுடுங்க. லாஸ்ட்டாக அந்த மல்லி இலை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்சியில் அரைச்சிக்கோங்க. லைட்டாக ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா 2 டீஸ்பூன் தண்ணி மட்டும் விட்டால் போதும். அது வறுத்து வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் மாற்றிருக்கேன். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு தான் நான் போடுறேன். இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க, ஜாஸ்தி வேண்டாம். கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி இப்போ அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் பருப்புன்னு அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஒரு வேளை பத்தலைன்னா மறுபடியும் 2-3 டீஸ்பூன் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இது வந்துட்டு மசால் தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இட்லி சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், வெறும் சாதத்துலேயும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.